ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னா, அன்பே டயனா. ஜமா அப்படிங்கிற படம் மூலமா திரையுலகில் கவனத்தை ஈர்த்த ஒரு இயக்குனர். இப்போ கமா போட்டு எடுத்திருக்க படம் தான் அன்பே டயனா. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாரி இளவழகன். இவர் ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனா நடிச்சிருக்காரு. அவங்களோட அம்மாவா நடிச்சிருக்க ரோஜாக்கு சாதி பற்று கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால அவங்க ஜாதியில இருக்க ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்குறாங்க. பட் நம்மளோட ஹீரோவான பாரிக்கு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணா நடிச்சிருக்க ரம்யா ரங்கநாதன் மேலதான் அவருக்கு ஒரு காதல் இருக்கு. அந்த காதல்னால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள், குடும்பத்துல ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். கடைசியா அவர் தான் காதலிச்ச பொண்ணுக்காக அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணாரா, இல்ல அவங்க அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணாரா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாரி இளவழகனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, எழுத்து, இயக்கம் மற்றும் நடிப்பு அப்படின்னு சொல்லி 3 விதத்திலுமே அழகா பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி ரம்யா ரங்கநாதன் அவங்களுமே அவங்களோட நடிப்புல அருமையா வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட இரு முக்கியமான தூண்கள் அப்படின்னா, ஒன்னு சேத்தன், இன்னொன்னு பரிதாபங்கள் கோபி. சேத்தனை பத்தி சொல்லணும் அப்படிங்கும்போது, இந்த படத்துல அவரோட டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு வில்லனா பார்த்திருப்போம், குணச்சித்திர வேடங்களை பார்த்திருப்போம். பட் ஆனா இந்த மாதிரியான ஒரு சேத்தனோட கேரக்டர் நம்ம எந்த படத்துலயும் பார்த்திருக்க மாட்டோம். ரொம்ப டிஃப்ரெண்டா அவர் வர்ற சீன் எல்லாமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அழகா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் பரிதாபங்கள் கோபி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவர் ஒரு மாடுலேஷன்ல பேசுறாரு. அது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தாலும் படம் போக 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 அப்படியே ஒரு நல்ல செட்டில் பண்ண வச்சுட்டாங்க. படத்தோட கடைசி 20 நிமிஷங்கிறது ரொம்பவே ஃபன் என்டர்டைன்மெண்டா இருக்கு. அந்த சிரிப்புக்கு கேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். பட் ஆனா இதுல ரொம்ப முக்கியமான கேரக்டர்னா ரோஜா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல பாக்குறோம். பட் அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரம்ங்கிறது ரொம்ப போல்டான கதாபாத்திரம். அருமையா அதை நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கூட இருக்கிறவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்றதுனால இன்னும் இந்த படம் கொஞ்சம் பிரைட்டா தெரியுது. அதுதான் இந்த படத்தோட ஒரு பிளஸ்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, பரத் சங்கரோட இசை மற்றும் பாடல்கள் படத்துக்கு ஒரு செம வைப் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரியே ஒளிப்பதிவாளரான ஷெல்வி, இவரோட ஒளிப்பதிவு பெரம்பூரை இண்டு எடுக்கலாமே அருமையா காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இது படத்தோட ஒரு பெரிய பிளஸ்ன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகா பெரம்பூரை காமிச்சிருக்காங்க. ஜாதிக்கு எதிரான கருத்தை சொல்லிட்டு தியேட்டர்ல உட்காந்து ஜாலியா சிரிச்சு என்டர்டைன்மெண்டான ஒரு படமா தான் அன்பே டயனா உருவாயிருக்கு. பாரி இளவழகன் கண்டிப்பா குடும்பத்தோட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. இந்த படம் அவருக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அனுமந்த்.